எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் பீஸ் லைஃப். இப்போ வந்து டிஐஎம்எல் vlog பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் இட். பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஹே, குட் மார்னிங். என்னோடய மார்னிங் எப்பயுமே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கும் பேபி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பொறுமையாக ஏஞ்சு ரூம்லேருந்து வெளியில் போனேன். சம்டைம்ஸ் எனக்கு முடிஞ்சால் நான் வந்து இங்கே கொஞ்ச நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இந்த சன்லைட்ஸோட அந்த ட்ரீஸ்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு எப்பயும் போல் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆனேன். அப்புறம் நேராக எங்கே போவேன்? கிச்சனுக்கு தான் போவேன். கிச்சனுக்கு போனால் அம்மா வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. தோசை வித் கோகோனட் சட்னி தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பேபி தூங்கும் போதே சாப்பிட்டா தான் உண்டு. அதனால் கடைக்கடைன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்டை நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ஷீட்ஸ் எல்லாம் மடித்து வச்சிடலாம் தூங்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா கிட்டுமாவும் எழுந்தாச்சு. ஸோ கிட்டுமானா வேறு யாரும் இல்லை, என்னோடய பேபி தான். எழுந்ததுக்கப்புறம் எல்லா மாம்ஸ் டியூட்டிஸ் எல்லாமே ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் அவனுக்கு ஃபீட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கிட்டுமாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் கிட்டுவோட அம்மா பெரியம்மாலாம் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டுவோட அவனோட விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி சூப்பரான விஷயமே எங்கள் அக்கா எனக்கு ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டா. தங்கச்சிங்களுக்கு வந்து அக்கா ஒரு பிரின்சஸ் வேலை செய்கிறது வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீலுன்றது தங்கச்சிங்களுக்கு தான் தெரியும். யாராருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே அப்புறம் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் எழுஞ்சிட்டான். எங்கள் அக்கா பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இன்றைக்கி வீட்டில் பிரியாணி. அப்புறம் அம்மாவோட ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அவங்க விலாகராக நினச்சிட்டு அவங்க ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜாலி. என்னதான் இருந்தாலும் இந்த சாட்டர்டே சண்டே வந்து வீட்டில் நான்வெஜ் செஞ்சாலே ஒரு ஹாப்பியாக ஆகிடும். அந்த ஃபீலே வேறு லெவல். அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாேருக்கும் லீவுன்றதுனால ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து மீன்வைல் இவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு இவனை தூங்க வச்சிட்ருந்தேன். அப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ரைத்தா, பிரியாணி, கத்திரிக்காய் தால்ச்சா, அப்புறம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து அவன் தூங்கும் போதே நானும் தூங்கிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டாச்சு. தூங்கி ஏஞ்சு பார்த்தா வெளியே சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வெயிலுக்கு நடுவில் இப்படி ஒரு மழை பெய்யும் போது ரொம்ப குழுன்னு இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே மழையை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஈவினிங் வந்து டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பியும் பேசிட்டு எங்கள் அக்காவோட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹாலில் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அப்பாவோட ஒரே காமெடி. நான் ஏதாவது வீடியோ எடுத்து அதாவது ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அண்ட் தென் டின்னர் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு செஞ்ச பிரியாணி அண்ட் 1 கப் மில்க். அப்புறம் ரூமுக்கு படுக்க வந்தாச்சு. கிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ குட் நைட் எல்லாருக்கும்.